வாழ்க வளமுடன். உங்கள் பேராசிரியர் மு வெங்கடாச்சலபதி. இன்னைக்கு நம்ம ஆருத்ரா தரிசனம், ஏன்னா மார்கழி மாதத்துல பௌர்ணமி நாட்கள்ல ஆருத்ரா தரிசனம் வருவது உண்டு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் பௌர்ணமி மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்துல இணையும் நாட்களில் கொண்டாடப்படுவது. இது சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளை குறிக்கிறது. ஆன்மீக ரீதியாக இது இறைவனின் நடனம் என்று போற்றப்படும். ஆனால் இதன் பின்னால ஆழமான விஞ்ஞானம், வானியல் உண்மைகள் மறைந்திருக்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வானியல் ரீதியாக பார்ப்போம். அஸ்ட்ரானமி. வானியல் ரீதியாக திருவாதிரை நட்சத்திரம் என்பது பெத்தக்கிள்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிவப்பு அரக்க நட்சத்திரம் அல்லது ரெட் சூப்பர் ஜாயிண்ட் சொல்லலாம். நம்ம சிவப்பு நிறமாக இந்த நட்சத்திரம் தெரிவதனால இது சிவனினுடைய உடல் கூட சொல்லலாம், செம்மேனின் கூட சொல்லலாம், இல்ல நெருப்பு இதோடு ஒப்பிடுகிறது. மார்கழி மாதத்துல இந்த நட்சத்திரம் பூமிக்கு அருகில் பிரகாசமா தெரியறதுனால அறிவியல் ரீதியாக இது ஒரு விண்மீன் வெடிப்பை சூப்பர் நோவா நொறுங்கி கொண்டிருக்கும் நிலையில் உள்ளது. இது நட்சத்திர கூட்டங்களில் நடக்கும் இயற்கையான இயல்பான நிகழ்வாகும். ஆருத்ரா தரிசனம் குறுகாலத்தில் உச்சத்தில் வருகிறது. அறிவியல் ரீதியாக பூமி தனது அச்சில் சாய்ந்திருக்கிறதுனால ஏற்படும் பருவநிலை மாற்றத்தின் ஒரு பகுதி இது. உயிரியல் மாற்றம். அதிகாலை நேரத்துல ஓசன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். மார்கழி மாசத்துல எழுந்து நடப்பது ஆரோக்கியமான ஆக்சிஜனையும் சுவாசிக்க உதவும். உடலில் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் சீராகிறது. திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெல்லம் தானியத்துல செய்து அது உண்பாங்க. உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு, நமக்கு உடம்பு சூடையும் வழங்கும், சோர்வுகளையும் நீக்கும் இந்த குளிர்காலத்துல. அது மட்டும் இல்லாம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பூமியின் காந்தப்புலத்தில் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் மையப்புள்ளி அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மனித உடலில் இதயம் இடதுபுறமாக இருப்பது போல நடராஜர் சன்னதியில் கோயிலில் இடதுபுறமாகவே அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை உணர்த்துகிறது. மைக்ரோகாசம் அண்ட் மேக்ரோகாசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சித்தாகாசம், மகாகாசம் அப்படின்னு சொல்லலாம். அன்பர்களே, ஆருத்ரா தரிசனம் என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் இயக்கம், அணுக்களின் அதிர்வு, மனித உடலின் இயக்கம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு அறிவியல் கொண்டாட்டம் தான் இந்த ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனம் நம்ம கொண்டாடலாமா? விஞ்ஞான விளக்கத்தோடு பார்த்தோம். நம்ம கொண்டாடி வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு அடைவோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், ஏற்புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன்.